மைதா மாவு மூஞ்சி கழுவுனா இருக்கும் காஞ்சி. என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம பொண்ணுங்களோட மேக்கப் சிஸ்டத்தை தான் சொல்லியிருக்கேன். பொண்ணுங்கன்னு சொல்ல முடியாது, பசங்களும் அப்படி தான் நிறைய பேர் போட்டு தலைகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் கல்யாணம் முடிக்க போகிறோன்னா ஒரு மேக்கப் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? பியூட்டி பார்லர் போவாங்க. பையனாக இருந்தால் ஒரு பப்பாயா ஃபேஷியல், பொண்ணாக இருந்தால் ஒரு ஜென்ரிக்கான ஒரு ஃபேஷியல் போட்டு விட்டுட்டு ஐப்ரோவை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லிப்ஸ்டிக்கு, கொஞ்சம் மஸ்காரா, லிப் லைனரு, லிப் பாமு, கொஞ்சம் இந்த இடத்துல ரோஸ் பவுடர் தட்டிட்டு முடிச்சிருவாங்க. அதுவும் கல்யாணம் அன்றைக்கி ஸ்டேஜ் வச்சுருப்பான். அதுவும் ஃபேன் தான் போட்டு வச்சுருப்பாங்க, இல்லைனா ஏர் கூலர் இருக்கும். ஏசியெல்லாம் மண்டபத்தில் இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அந்த இதுலேயும் மேக்கப் கலைஞ்சி நம்ம கல்யாண ஃபோட்டோவை ஆல்பத்தெல்லாம் எடுத்து பார்த்தா ஜெகன் மோகினி மாதிரி இருக்கும் ட்ரங்கன்னு. ஆனால் இப்போ வந்து பொண்ணுங்க வந்து ஒரு மேக்கப் வச்சுருக்காங்க. அது என்ன மேக்கப்னே தெரியலங்க. காலையில் வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்காங்க, ஆஃபீஸ் போகும்போது வேறு லெவலில் ஆகிடுறாங்க. பல பலன்னு சும்மா தக்கன்னு இருக்கிறாங்க. இதுக்கு அவங்க செலவு பண்ணும் மைதா மாவுக்களோட ப்ரைஸை கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்களா, மாதமே அவங்களுக்கு வந்து 6000 7000 சாலிடாக ஆகும். இது வந்து மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுறது 2Ks தான். 90ஸ்க்கெல்லாம் தெரியும், ஆனால் அவங்களுக்கு போடணும்னு ஆசை இருக்கும். அவங்க இப்போ 2Ks குறை சொல்லிக்கிட்டு போடாமலே தவிர்த்துருவாங்க. அவங்களும் போட்டுட்டு தான் இருக்காங்க. சரி, ஓகேங்க, வாங்க மேக்கப் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, மூஞ்சை நல்லா கழுவிடுறாங்க. கழுவிட்டு அந்த மைதா மாவை எடுத்து அப்புன்னு அப்பிடுறாங்க. அப்பிட்டு அதுக்கப்புறம் ரோஸ் பவுடரை போட்டு தேய்க்கிறது. அதுக்கப்புறம் ஒரு லிக்யூட் இருக்குங்க, எனக்கு எப்படி வேர்த்து ஊற்றுது அதே மாதிரி அந்த லிக்யூடை போட்டுட்டு நல்ல சொல்யூஷன் அப்ளை பண்ண பல ஆயிருக்கும். இது கிளவியை பார்த்தாலே குமரி மாதிரி தெரியும், அந்தளவுக்கு மேக்கப். தயவு செய்து பொண்ணுக்குன்னு பார்க்க போனீங்கன்னா ஃபோட்டோவை பார்த்துட்டு போயிட்டா பொண்ணு நல்லா இருக்கும்னு நினச்சிடாதீங்க. நேரில் போய் பார்த்தே கல்யாணம் முடிங்க. ஏன்னா ஃபோட்டோவை பார்த்தா மேக்கப் ஃபோட்டோவை கொடுத்து விட்டா அதுக்கப்புறம் மாப்பிள்ள அந்த பழைய காமெடி வடிவேல் காமெடி மாதிரி தான், குளிக்கும் போது ஃபுல்லாக மேக்கப் எல்லாம் கழுவிட்டு போயிருமே அந்த மாதிரியாக இருப்பது. எல்லாத்தையும் கூட சொல்லுங்க, ஒரு சில பேர் ஜென்னுனாக இருக்காங்க. அழகா லைட்டாக ஒரு பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு ஐப்ரோ எடுத்துக்கிட்டு கண்ணுக்கு மட்டும் அழகாக ஒரு மை வச்சுக்கிட்டு அழகாக முடிய கொஞ்சம் விரிச்சு போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணு முடிய முன்னாடி விட்டுட்டு வர பொண்ணுங்க அழகு தான் ஜிமிக்கி தோடு போட்டுட்டு. ஆனால் சிலதுங்க வருது, இந்த பேகி ஃபிட்னு ஒரு கொடுமை இருக்குது. அந்த பேகி வேறு பெருசாக ரோட பெருக்கிற மாதிரி போட்டுது. அது எப்போ தெரியுமா யூஸ் ஆச்சு? நம்ம சின்ன வயசில் பெல்ஸ்ன்னு ஒன்று வந்துச்சுல, அதாங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஜிப்பெல்லாம் வச்சு அடிச்சுட்டு போமே, அந்த பெல்ஸ் தான் இப்போ பேகியும் வந்துச்சு. இவங்க பேக் தூக்குறத விட பேகை தூக்கிட்டாலே தான் பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு குடும்பம் இருக்குது, கல்யாணத்தில் மாப்பிளைக்கு வேறு மேக்கப்பு, அவனுக்கு சொட்ட மண்டையில் என்ன பண்ணுறான், கருப்பு கலரில் ஒரு பொடி இருக்குது. அதுதான் ஒன்றும் இல்லை, நம்ம கறித்தூள் தான். கறித்தூள் எடுத்து அவன் மண்டையில் சரன்னு போடுறான். முடி வளராத இடத்துலலாம் கறித்தூள் அப்ளை ஆயிடுது. அவனுக்கு ஏசியை கொண்டுட்டு வந்து அவன் க்ளோஸ் அப்பில் வைக்கிறான். வச்ச உடனே என்னது, மாப்பிளை பலன்னு இருக்கான். அன்றைக்கி போயிட்டு மறுநாள் சொந்தக்காரங்களாம் பார்த்தாங்கன்னா இவனாடா மாப்பிளை அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா கழுவிடுவான்ல, கழுவுனோடனே சொட்ட மண்டைன்னு தெரிஞ்சுது. எனக்கே சொட்டன்னு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், மேக்கப் வந்து பண்ணலாம். அழகுக்கு அழகு சேர்க்குற விஷயம் தான் மேக்கப்பு. அப்படி ஒரு லைட்டாக ஒரு தூக்கலாம். இப்போ நம்ம குழம்புல உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பை கொஞ்சம் கூட்டி போட்டால் அப்படி சுருன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான். உரப்பு கம்மியாக இருந்துச்சா உரப்பை தூக்கி போட்டால் லைட்டாக நறுக்குன்னு இருக்கணும், அப்படி இருக்கணும். அதை விட்டு நம்ம யாருன்னே தெரியாத அளவுக்கு மேக்கப் இருந்துச்சுன்னா மாறு விஷயம் தான். ஆக்டர்ஸ் எல்லாம் மேக்கப் பண்ணுறாங்க, உண்மைதான். ஆனால் அவங்க மேக்கப் பண்ணுறது அந்த ஷார்ட்ஸோ ஏதோ ஒரு வீடியோஸோ இல்லை சினிமாவில் நடிக்கும் போது மட்டும்தான். ஆனால் நம்ம பொண்ணுங்க வீட்டில் இருக்கும் போதே மேக்கப் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இதை பார்த்து குட்டீஸுங்களே மேக்கப் செட் வாங்குதுங்க. இவ்வளோண்டு ஒரு பாக்ஸு, அதுவே 350 450 அதெல்லாம் என்ன மூஞ்சிக்கு போட்டு அலர்ஜி ஆக போகுது. மேக்கப் பண்ணுங்கள், நம்மளோட இயற்கையான விஷயம். இந்த முல்தானி மட்டி, இந்த பச்சை பயிறு, பாசி பயிறு இதெல்லாம் அரைச்சி போட்டு கேரட் ஜூஸு, இந்த ஏபிசி ஜூஸு அதெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போடாமல் வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு. இந்த மாதிரி பண்ணால் நம்ம